பரம்பிதா பாபா கி ஜெய். பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்கம். நம்ம பாபாவினுடைய திருவிளையாடல்கள்ல நிறைய சம்பவங்களை நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு வரோம். அப்படி அவருடைய திருவிளையாடல்கள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த திருவிளையாடல்ல பார்க்கணும். இது ஆச்சாரியா தபேஸ்வரானந்தா எழுதிய அந்த ஆர்டிக்கல்ல இருந்து தமிழாக்கம் செய்து உங்களுக்கு நான் தருவேன். ஒரு முறை ஆச்சாரியா தபேஸ்வரானந்தா அவர்களுக்கு பாபாவை சந்திச்சு நமது பிரதீக்க பற்றி சில விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சமயத்துல பாபா பல விஷயங்களை தாதா கிட்ட பேசியிருக்காரு. அதாவது பிரதீக்க பற்றி பாபா சொன்ன சில விஷயங்களை தாதா இந்த இதுல குறிப்பிட்டார். அந்த காலத்துல, அதாவது ஆனந்த மார்க்கத்தினுடைய துவக்க காலத்துல சாதகர்கள் பாபாவுடைய புகைப்படத்தையோ, அதாவது பிரதிகிருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய புகைப்படத்தை நம்ம பிரதிகிருத்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாபாவுடைய இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, பிரத்திக்க மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான அனுமதி தான் எல்லாருக்கும் தந்திருந்தாங்க. அது எல்லோருக்குமே பழைய மூத்த மார்கிகளுக்கு அது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு பாபாவுடைய புகைப்படத்தை, அதாவது போட்டோவை எல்லா ஆனந்த மார்க்க மையங்களிலும் கட்டாயமா வைக்கணும் அப்படின்ற ஒரு விதி உருவாவதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்தை நேரில் சாட்சியாக பார்த்த தாதா தான், அதாவது ஆச்சாரியா தபேஸ்வரானந்தா இங்க சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சம்பவம் நடந்த அப்போ இருந்த நம்ம ஆனந்த மார்க்கத்தினுடைய பொது தொடர்பு செயலாளர், PRS சொல்லுவாங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸ். அவர் பாபாவுடைய சமீபத்திய, அதாவது புதிய வராபய முத்ரா புகைப்படம் ஒண்ணு வேணும். ஏற்கனவே வராபய முத்ரா ஒண்ணு இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனா அந்த சம்பவத்தப்ப பாபா பாபா கிட்ட PRS தாதா, அப்ப இருந்த அந்த பொது தொடர்பு செயலாளர் பாபாவுடைய சமீபத்திய வராபய முத்ரா புகைப்படம் வேணும் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் பாபாவுடைய புத்தகங்கள் நிறைய அச்சிட்டு வெளியிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி புத்தகங்கள் அச்சிடும் போது அதுல பாபாவுடைய புகைப்படத்தையும் அந்த புத்தகத்துல போடணும் அப்படின்னு அந்த தாதா விரும்பினாரு. அந்த விருப்பத்தை பாபா கிட்ட இந்த PRS தாதா சொன்னப்ப அந்த தாதா மேல எப்படி கடுமையாக அவர் நடந்து கொண்டார் என்பதை அந்த கோபம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் கற்பனை செய்ய முடியாது. பொதுவாகவே பாபா சென்ட்ரல் தாதா கிட்ட, அதாவது மத்திய அலுவலக பொறுப்புல இருக்கிற தாதா கிட்ட பாபா எப்படி நடந்துக்குவாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடுமையா நடந்துக்குவாரு. அது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த விஷயத்த, அதாவது முத்ரா போட்டோ புதிதாக ஒன்று பாபாட்டு கேட்கணும், இன்னொன்னு அச்சிடுகின்ற புத்தகத்துல எல்லாம் பாபாவுடைய போட்டோ நம்ம பதிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த பாபாட்ட அவர் சொன்ன போது பாபா ரொம்ப கடுமையான கோபத்துல
நான் ஏற்கனவே வராபய முத்ரா கொடுத்திருக்கேனே, அப்படி இருக்க எதுக்கு மறுபடியும் வந்து வராபய முத்ரா கேட்கிறாரு அப்படின்னு அங்க இருந்த எல்லாத்துக்கிட்டையும் பாபா கேட்கிறார். விஆர்எஸ் தாதா நினைச்சது என்ன அப்படின்னா, பாபாவினுடைய புதிய ஒரு வராபய முத்ரா புகைப்படம் கிடைத்தா அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், பதிவு செய்து கொள்ளலாம், அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னதும் புத்தகத்துல வந்து அதை வெளியிடுவதற்கான அனுமதியும் பாபாட்ட பெறலாம் அப்படின்றத இதுதான் அவர் நினைச்சாரு. ஆனா பாபா அதுக்கு ரொம்ப கடுமையாக கோபப்பட்டார். கடைசியில பாபா வந்து வராபய முத்ரா அதுக்கப்புறம் அவர் கொடுக்கவே இல்லை தாதா கேட்டதுக்கு. அடுத்தது பாபாவுடைய புகைப்படங்களை நமது புத்தகங்கள் வெளியிடுகின்ற புத்தகங்கள்ல பயன்படுத்துற விஷயத்தை பத்தி பாபா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பாபா நிறைய பாபாவுடைய புத்தகங்கள் வந்து நம்ம அச்சிட்டு வெளியிடுவாங்க. அதுல சில புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா பிரபாத் ரஞ்சன் சர்க்கார் அப்படின்ற பெயர் இருக்கும். சில புத்தகங்கள்ல ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அப்படின்ற பெயர் இருக்கும். அப்ப ஸ்ரீ பிரபாத் ரஞ்சன் சர்க்கார் அவர்களுடைய புகைப்படங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்திஜி அவருடைய புகைப்படங்களையும் எடுத்துட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறார். பாபா என்ன கேட்கிறாருங்க, புத்தகத்துல அதை வந்து பதிவிடணும்னு சொன்னப்ப நீ வந்து ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அப்படின்ற போட்டோ எது, ஸ்ரீ பிரபாத் ரஞ்சன் சர்க்கார் அப்படின்ற போட்டோ எது, அதை நீ கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறார். இப்போ அந்த பப்ளிக் ரிலேஷன் செக்ரட்டரி தாதா பிஆர்எஸ் தாதா மற்றும் அன்றைக்கு இருந்த அதாவது அலுவலக செயலாளர் தாதா, ஆபீஸ் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பலவித போட்டோக்களை, அதாவது பாபானுடைய போட்டோக்களை கொண்டு வந்து பாபா முன்னால வைக்கிறாங்க. ஆனா பாபா அதுல இருந்த எந்த புகைப்படத்தையும் பாபா ஏற்றுக்கொள்ள. இந்த டிராமா ரொம்ப நேரம் நடக்குது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கடைசியில பாபா ஒரு புகைப்படத்தை, ஒரு போட்டோவை எடுத்து இது ஸ்ரீ பிரபாத் ரஞ்சன் சர்க்கார் என்பதற்காகவும் இன்னொரு புகைப்படத்தை ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி என்பதற்காகவும் நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வித போட்டோவை எடுத்து கொடுக்குறாரு. ஒரு போட்டோ ஸ்ரீ பிரபாத் ரஞ்சன் அப்படின்னு போடுற புத்தகங்களுக்கு பயன்படுத்திங்க, இன்னொரு போட்டோவில் ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி என்று வருகின்ற புத்தகங்களை இந்த போட்டோவை பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு போட்டோவை அதுல இருந்து அங்கீகரிக்கிறார் பாபா. இப்போ பிஆர்எஸ் தாதாவினுடைய மனசுல ஒரு கேள்வி எழுதுறது, எதுக்கு பாபா வந்து இவ்வளவு கோவப்பட்டார் போட்டோவை பத்தி கேட்கும்போது? அப்போ இதுக்கு பின்னால ஏதாவது ஆன்மீக தொடர்பான தாந்திரீக மெடிடேஷன் சிஸ்டம் தொடர்பான ஏதாவது இருக்கலாம். அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பாபா எதுக்கு இவ்வளவு பெரிய டிராமா பண்ணாரு அப்படிங்கிற குழப்பம் ரெண்டு பேர் மனசுலயுமே ஏற்பட்டுச்சு. தபேஸ்வரானந்தா மனசுலயும் ஏற்படுது, பிஆர்எஸ் தாதா மனசுலயும் அது. அப்போ ஒரு நாள் தபேஸ்வரானந்தாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாபாவுக்கு மசாஜ் பண்றது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப பாபாவுடைய பாதங்கள்லாம் பிடிச்சு விட்டு மசாஜ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு தாதா தபேஸ்வரானந்தாவுக்கு வாய்ப்பு, மதிய நேரம். அப்போ தாதா வந்து பாபாவுக்கு மசாஜ் பண்ணிட்டு, அப்ப தாதாவோட மனசுல இந்த புகைப்படத்தை பத்தி பாபா சொன்ன பல விஷயங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் மனசுக்குள்ளாரே பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. மனசுக்குள்ள அவர் நினைச்சுட்டு இருக்கும் போதே பாபா அவரை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். நீ எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே தாதா வந்து ரொம்ப பதட்டம் ஆயிட்டாரு. என்னடா மனசுக்குள்ள ஏதோ நினைச்சிட்டு இருக்கும், பாபாவை கேட்கிறாரு, நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா தாதாவோட மனசுல அந்த பாபா அன்னைக்கு அந்த புகைப்படங்களை பத்தி சொன்ன விஷயங்கள்,
சரி, அதை பாபா அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டாரு. நம்ம அதை பத்தி மறுபடியும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், எப்படி சொல்றது, அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தோம், எப்படி சொல்றது அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டார். இப்போ பாபாவே இவர் மனசுல இருந்த அந்த கேள்விகளுக்கான பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பரமபுருஷன் அல்லவா, சோ மனதில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறது கூட அவருக்கு. பாபா வந்து அதற்கான பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவராக. அப்போ சிவபெருமானை பற்றியும் கிருஷ்ண பரமாத்மனை பற்றியும் பல புதிரான விஷயங்களை வந்து பாபா தாதாட்ட சொன்னாரு. அதுல பாபா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தியான மந்திரம் இருக்கு, தியானத்துக்கான மந்திரம் இருக்கு. ஆனா நம்ம ஆனந்த மார்க்கிகளுக்கு வந்து தியான மந்திரம் கிடையாது. 6th லெசன் எல்லாருக்கும் தெரியும், மந்திரம் கிடையாது. சோ அந்த காலத்துல சிவனையும் கிருஷ்ணனையும் வந்து தியானம் பண்ணவங்க அந்த மந்திரத்தின்படி அவங்க தியானம் செய்யும், அதுதான் முறையாக இருக்கு. ஆனா சிவனுடைய அல்லது கிருஷ்ணருடைய புகைப்படத்தை அப்போ வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கோ அப்படி எடுத்து அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கோ அந்த நாள்ல வந்து அறிவியல் வளர்ச்சி பெறாம அதை சொல்லிட்டு பாபா வந்து என்கிட்ட கேட்டாரு, தியானம் செய்யறது எவ்வளவு கடினம் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இப்போ சிவனையும் கிருஷ்ணனையும் உடல் தோற்றத்துல நேர்ல பார்க்காதவர்களுக்கு தியானத்தை கற்பிக்கிறதும் சரி அல்லது தியானத்தை பயிற்சி செய்வதும் எந்த மாதிரி முறையில இருந்ததுன்னு தெரியுமா? மந்திரம் இருந்தாலும் தியானத்துக்கான மந்திரம், இருவரை தியானம் செய்வதற்கும் மந்திரம் இருந்தது அப்ப, தியான மந்திரம். அப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து இறுதியில பரமபுருஷனுடைய கிருபையைத்தான் சார்ந்திருந்தார். இப்ப பாபா வந்து மேலும் கூறினாரு, என்ன சொன்னார்னா, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் தியானத்திற்காக மட்டும் ஒரு குறிப்பிட்ட முறையையும், ஒரு சிஸ்டம், அந்த தியானத்தை எப்படி செய்யணும் அப்படின்ற முறையையும் ஒரு விசேஷமான புகைப்படத்தையும் கொடுத்தேன் அப்படின்னு பாபா சொல்றார். அவருடைய உருவத்தை உடைய ஒரு புகைப்படம், போட்டோவை நான் கொடுத்திருக்கேன். அதுதான் அவர்களுக்குரிய தியானத்துக்கான வழிமுறையும் அந்த புகைப்படத்தில் இருக்க அவருடைய உருவம். அதனால ஆனந்தமா இருக்க சாதகர்கள் அந்த வழிமுறையில தான் தியானத்தை பயிற்சி செய்யணும் அப்படின்னு பாபா சொல்றார். சோ தந்திராவுல வரக்கூடிய குருவை பற்றிய தத்துவத்தை வந்து பாபா இன்னும் விளக்கமா சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்லும் போது தாரக பிரம்மாவை பற்றி சொன்னாரு. தாரக பிரம்மா என்பது பக்தி சார்ந்த ஒரு கருத்து உருவம். ஆனால் ஒரு தாந்திரிக குருவாக அந்த குருவனுடைய திடமான விருப்பம்தான் எல்லாமே. அவர் விரும்பணும், அவர் விருப்பம்தான் எல்லாமே அங்க. அது சொல்லிட்டு பாபா ஒரு சுலோகத்தை சொன்னார். தியான மூலம் குருர் மூர்த்தி, பூஜா மூலம் குரு, மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோட்ச மூலம் குருர் கிருபா அப்படின்னு சொல்லிட்டு எதனால இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு விளக்கத்தையும் அவங்க பாபா சொன்னார். அதாவது தியானிக்கும் பொருள் குருவினுடைய உருவம் என்று சொல்ற, தியானம் செய்வதற்கான உருவம் அது குருவினுடைய உருவம். அதே மாதிரி நீங்க பூஜை செய்யணும், மலர்களை இட்டு நீங்க வந்து பூஜிக்கணும் அப்படின்னா அது குருவனுடைய திருவடிகள் மட்டும்தான். மந்திரம் அப்படின்னு சொன்னா குருவனுடைய வார்த்தைகள், குரு வாயிலிருந்து என்னெல்லாம் வார்த்தைகள் வருதோ ஒரு சீடருக்கு அதெல்லாம் மந்திரம். கடைசியா மோட்சத்தை அடைவது என்பது முழுக்க முழுக்க குருவனுடைய அருள் மட்டுமே. அப்போ அவருடைய விருப்பம் இருந்தால்தான், அவருடைய அருளை பெறும்போதுதான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாபா சொன்னார். அப்படி சொல்லிட்டு ஒரு தாந்திரிக குரு இந்த மண்ணின் மேல பிறந்து வருகின்ற பொழுது
அவருடைய அந்த சம்பூதி, அவருடைய உடல் வடிவத்தினுடைய கருத்து, இதெல்லாம் சாதகர்களுக்கு மிகவும் விசேஷமான உணர்வு அலைகளை கொடுக்கக்கூடியவை என்று சொன்னார். நமக்கு பாபாவின் ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் இருக்கலாம். ஆனால் தியானத்திற்காக அவர் குறிப்பாக தேர்ந்தெடுத்து அளித்த புகைப்படத்தை யாராலும் மாற்ற முடியாது. அதை மாற்றுவதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது. அதே போல ஸ்ரீ பிரபாத் ரஞ்சன் சர்க்கார் என்றும் ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்த மூர்த்தி என்றும் அவர் தேர்ந்தெடுத்து கையொப்பம் விட்டு அங்கீகரித்த புகைப்படங்களையும் யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ புத்தகங்கள்ல வெளியிடும் போது அவர் எந்த புகைப்படத்தை இது புத்தகங்கள்ல வெளியிடறதுக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரோ அந்த ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் இங்க புத்தகங்களை வெளியிடலாம். அதே போல ஸ்ரீ பிரபாத் ரஞ்சன் சர்க்கார் என்றும் ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்த மூர்த்தி என்றும் அவர் தேர்ந்தெடுத்து கையொப்பம் விட்டு அங்கீகரித்த புகைப்படங்களையும் யாராலையும் மாற்ற முடியாது. ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்த மூர்த்தி அப்படின்னா அந்த போட்டோ தான். எதுல பாபா அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாரோ ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்த மூர்த்தி என்பதற்காக அந்த போட்டோ தான். அதே மாதிரி பிரபாத் ரஞ்சன் சர்க்கார் என்று பாபா கையெழுத்து போட்டு கொடுத்ததையும் அந்த போட்டோவையும் வேற பிரபாத் ரஞ்சன் சர்க்கார் என்று வேற எந்த போட்டோவையும் நீங்க பயன்படுத்த. அது மட்டும் இல்லாம பாபா ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா, உடல் தோற்றத்துல தாரக பிரம்மா இந்த உலகில் வந்திருக்காரு அப்படின்னா அவரு அந்த மதிப்பு, உடல் தோற்றத்துல அவரு இந்த உலகத்துல வந்திருக்காருன்னா அதனுடைய வேல்யூ. அதே மாதிரி பொதுமக்கள் இருக்காங்க, சாதகர்கள் இருக்காங்க. சோ இந்த பொதுமக்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, சாதகர்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. தாரக பிரம்மாவுடைய அந்த உடல் தோற்றம் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. எல்லாமே தோற்றத்துல இருக்கவங்க தான். சாதகர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க, தாரக பிரம்மாவும் உடல் தோற்றத்தில் இருக்காங்க. ஆனா இந்த எல்லா மதிப்பும் ஒரே மதிப்பை உடைய சாதகர்களுக்கு தாரக பிரம்மாவே, தாந்திரிக்க குருவே வாழ்க்கை. சாதகர்களுடைய வாழ்க்கையே அவர்தான் அவங்க வாழ்க்கையில எல்லாமாக இருக்கக்கூடியது, அனைத்தும் அவர். அதனால அவர் உடல்ல இருந்து வெளிவருகின்ற அந்த அதிர்வலைகள், அவருடைய உருவம், அவருடைய புகைப்படம் ஆகியவை சாதகர்களுக்கு மிக மிக பெரிய மதிப்பு உடையவை. ஸோ இதுதான் தபேஸ்வரானந்தா பாபாவிடத்திலிருந்து அன்றைக்கு பெற்ற அனுபவத்தை நமக்கு பகிர்ந்துள்ளார். நன்றி.